வணக்கம். இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சாப்டர்ல கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ் இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே போல கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங், எதுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நான் நடத்தக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளமும் போட்டு பார்த்துருக்கோம். அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போடுற ஒரு ப்ராப்ளம். ஓகே, அதே மெத்தடில் தான் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ப்ராப்ளம் மேபி உங்களுக்கு 5 மார்க் ப்ராப்ளம் கேட்டால் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மெத்தடில் தான் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸோட ஆர்டரை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் இன்ஃபர்மேஷனோட ஆரம்பிக்கணும். நெட் சேல்ஸ் அப்படின்றது சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, அடுத்து அந்த நெட் சேல்ஸ்லேருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை சப்ராக்ட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன செலவுகள் ஆச்சோ அதை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்வோம். இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதோட டோட்டலை நம்ம சேல்ஸில் இருந்து மைனஸ் பண்ணணும், நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அடுத்து கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவுகள் தேவைப்படுதோ அந்த செலவுகள் தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்போது நம்ம கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை சப்ராக்ட் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே, நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதோட நான் ஆப்ரேட்டிங் இன்கம் இருந்தது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணணும். நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்றது என்னன்னா, பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய இன்கம் இல்லாமல் மற்ற இன்கம்மை தான் நம்ம நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னு சொல்வோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நமக்கு பிஸ்னஸால் கிடைச்ச இன்கம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டால் கிடைச்ச இன்கம் இல்லையா. ஸோ இது மாதிரியான இன்கம், அதர் இன்கம்ஸை நம்ம நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னு சொல்வோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டிங் இன்கம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இந்த நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் தவிர மற்ற எக்ஸ்பென்சஸ். ஓகே, நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக ஏற்பட்ட செலவு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது லோன் வாங்கியிருப்போம், இல்லை டிபென்ச்சர்ஸ் வாங்கியிருப்போம், அதுக்கு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவோம், டிவிடெண்ட் பே பண்ணுவோம், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம நான் ஆப்ரேட்டிங் இன்கம், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் நெட் ப்ராஃபிட். ஓகே, கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து எழுதுறதுக்கு இந்த பர்டிகுலர்ஸ் காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், அது ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷன், கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம், இல்லை வேறு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸாகவும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே காலமில் ஹெட்டிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி அதில் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத எடுத்து எழுதுறதுக்கு ஒரு காலம். அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குன்றதை இங்கே எழுதணும். அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இந்த காலமில் எடுத்து எழுதணும். ஓகே, இப்போது இந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம
இந்த ப்ரீவியஸ் இயர் இல்லை ஒரு கம்பெனி இருக்கும் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏ அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். அடுத்து கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை இன்னொரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் சியோட இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நீங்கள் கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷனை ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷனோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பி காலம் மைனஸ் ஏ காலம், பி மைனஸ் ஏ, அதுதான் சி. ஓகே, அடுத்து நம்ம பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ இருந்தது அதால் டிவைட் பண்ணினோன்னா இன்ட்டு 100. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சி டிவைடட் பை ஏ இன்ட்டு 100 இந்த மாதிரி ஃபார்முலாவாகவும் எழுதி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ராப்ளம் ரீட் பண்ணி ப்ராப்ளத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ஃபாலோயிங் ஆர் த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீவன் லிமிடெட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2019 அண்ட் 2020. 2 இயர்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 2019 அண்ட் டிசம்பர் 2020 ரெண்டுமே வேறு வேறு இயரோட இன்ஃபர்மேஷன். யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் எ கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். உங்களை கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் 2 இயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம இப்போ கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்குரிய ஃபார்மேட்டை எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் அந்த 2 இயர் இருக்கு இல்லையா, 2019 2020 அதுக்குரிய காலம், எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை டிக்ரீஸ் ஆச்சு, அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் அதுக்குரிய காலமும் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவன் லிமிட்டெடுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 இயரை கம்பேர் பண்ண போகிறோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டை எடுத்து எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா, நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சேல்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால நம்ம அதை எடுத்து சப்ராக்ட் பண்ணணும். அடுத்து நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோட ஹெட்டிங் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து நமக்கு இந்த டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபார்மேட்டை நான் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா, அடுத்து இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். சேல்ஸோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். 2019 10 lakhs, 2020 பார்த்தீங்கன்னா 12 lakhs. ஓகேவா, இப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் 2020 இல்லையா, ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, 12 lakh இருந்து, அதாவது 10 lakh இருந்து 12 lakh ஆயிருக்கு அப்படின்னா 2 lakh என்னவாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே எடுத்து எழுதிக்கணும். பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். சி டிவைடட் பை ஏ, அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் மேலே வரணும், 2 lakhs. ஓகே, அடுத்து ஏ அப்படின்றது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷன். இந்த ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20% கிடைக்கும். ஓகேவா, இந்த கேல்குலேஷன் நீங்கள் ஒர்க்கிங் நோட்டில் போட்டு காட்டுங்க. நான் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் இங்கே ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸாக இருந்தால் நம்ம ப்ளஸ் சிம்பிள் எடுத்து எழுதணும், டிக்ரீஸாக இருந்தால் இங்கே மைனஸ் சிம்பிள் எடுத்து எழுதணும். ஓகேவா, இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நான் ஒர்க்கிங் நோட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதுகிறேன். அடுத்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை நம்ம கம்பேர் பண்ணலாம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,50,000, 6,05,000. அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். 5,50,000, அடுத்து 6,05,000. ஓகே, ஸோ இதை எடுத்து எழுதிக்கிறேன்.
இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 லேக்ல இருந்து 5,50,000 மைனஸ் பண்ணணும். நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,50,000 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு 5,95,000. ஓகே, இப்போ நம்ம இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணலாம். 5,50,000லேருந்து 6,05,000 கிடச்சிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,55,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க்கிங் நோட்டில் போட்டு பார்க்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை டி காலம் இல்லையா, சி அப்படின்றது எவ்வளோ இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸு. ஸோ இந்த 55,000 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து எதால் நம்ம டிவைட் பண்ணணும்னா இந்த ஏ காலமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ 5,50,000 55,000 டிவைடட் பை 5,50,000 இன்ட்டு 100 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ். நான் இங்கே பர்சன்டேஜை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணினா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4,50,000லேருந்து 5,95,000 ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸையும் என்ன பண்ணணும், நம்ம மற்ற இன்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணுமே தவிர இங்கே நம்ம இந்த இன்ஃபர்மேஷனையும் மைனஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய 2% மைனஸ் பண்ணியோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகே, நம்ம ப்ரீவியஸாக எப்படி ரெகுலராக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோமோ அதே போல் தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இங்கே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், கிராஸ் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1,45,000 டிவைடட் பை, ஸோ இந்த ஏ காலமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எவ்வளோ 4,50,000 இன்ட்டு 100. ஓகே, நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32.22%. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32.22%. ஓகே, ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதிக்கிறேன். 80,000 1 lakhs. ஓகேவா, ஸோ 80,000 1 lakhs எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி செல்லிங் எக்ஸ்பென்சஸ்க்கும் இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதி வச்சிடுறேன். 60,000 80,000. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணலாம். 80,000லேருந்து 1 lakh ஆகிருக்கு அப்படின்னா 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சியில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதணும். டிவைடட் பை இந்த ஏ காலமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 80,000 இன்ட்டு 100. ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இது பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் அந்த சிம்பிள் கண்டிப்பாக எடுத்து எழுத தான் செய்யணும். நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் சிம்பிள் எழுதணும். இதே போல் செல்லிங் எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணுங்கள். 60,000லேருந்து 80,000 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 20,000 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், சி டிவைடட் பை ஏ இல்லையா, சி வந்து 20,000. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன் 60,000 இல்லையா, ஸோ 60,000 இன்ட்டு 100. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 33.33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜை நம்ம எடுத்து எழுதிக்கணும். அடுத்து நம்ம இப்போ இந்த டோட்டல் ஆஃப் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா,
ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணலாம். 80,000 + 60,000 1,40,000. 1 lakh + 80,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,80,000. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 காலமில் நம்ம ஆட் பண்ணி போடுற மாதிரி இங்கே ஆட் பண்ணி போடக்கூடாது. கம்பேர் பண்ணி தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இந்த 1,40,000லேருந்து 1,80,000 இன்க்ரீஸ்னால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸாக இருந்தால் மைனஸ், இன்க்ரீஸாக இருந்தால் ப்ளஸ். ஓகே, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சி காலமில் இருக்க இந்த 40,000 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ காலமில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆஃப் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,40,000 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28.57% கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிராஸ் ப்ராஃபிட்டோட இன்ஃபர்மேஷனை 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை 2 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுங்கள். 1 - 2 நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போது நம்ம இந்த 4,50,000லேருந்து 1,40,000 என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 3,10,000 கிடைக்கும். அதே மாதிரி இந்த இயருக்கும் நம்ம மைனஸ் பண்ணலாம். இந்த கிராஸ் ப்ராஃபிட் 5,95,000லேருந்து 1,80,000 நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4,15,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 3,10,000ஐயும் இந்த 4,15,000ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 10,000 3,10,000லேருந்து 4,15,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் 1,05,000 இல்லையா? நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். 1,05,000. அதே போல் ஏ காலமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 3,10,000 டிவைடட் பை 3,10,000 இன்ட்டு 100. நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 33.87% கிடைக்கும். அந்த பர்சன்டேஜை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். நம்மளோட ப்ராப்ளமில் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ். இந்த இன்ஃபர்மேஷனை நான் எடுத்து எழுதுகிறேன். 40,000 50,000. ஓகே, ஸோ அடுத்து இதையும் நான் எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் 50,000 80,000. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து 40,000லேருந்து 50,000 ஆயிருக்கு அப்படின்னா 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே போல் இன்கம் டேக்ஸ் 50,000லேருந்து 80,000னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 30,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இந்த சி காலமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏ காலமில் இருக்க இன்ஃபர்மேஷனால் டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ 10,000 டிவைடட் பை 40,000. 10,000 டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100 இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். ஒர்க்கிங் நோட்டில் அதோட நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த கேல்குலேஷன் எல்லாம் காட்டிடுங்க. ஓகே, எக்ஸாம் டைமில் அதை நோட்டில் போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா 25% கிடைக்கும். அந்த 25%ஐ நான் எடுத்து எழுதிக்கிறேன். அதே போல் இன்கம் டேக்ஸுக்கும் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். நமக்கு இந்த சி காலமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 30,000. அதை நான் எடுத்து எழுதுகிறேன். எதால் டிவைட் பண்ணணும்? இந்த இன்ஃபர்மேஷனால் டிவைட் பண்ணணும் இல்லையா? 50,000 இன்ட்டு 100. ஓகே, நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60% இன்க்ரீஸ் கிடைக்குது. இப்போ நம்ம இந்த டோட்டல் ஆஃப் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே டோட்டல் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டையும் இன்கம் டேக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 90,000. அதே மாதிரி இந்த இயரில் 1,30,000. ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம ரெகுலராக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடலாம். 90,000லேருந்து 1,30,000 ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா எவ்வளோ இன்க்ரீஸ்? 40,000. ஸோ 90,000 ப்ரீவியஸ் இயரில்
40,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 44.44% கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் நமக்கு நான் ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுக்கல, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தேர்ட் இன்ஃபர்மேஷன், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஃபோர்த் இன்ஃபர்மேஷன். இந்த தேர்டையும் ஃபோர்த்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2019 இருக்க இன்ஃபர்மேஷனையும் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணுங்கள். 3,10,000 மைனஸ் 90,000. ஓகே, ஸோ நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 90,000 2,20,000 கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4,15,000லேருந்து 1,30,000 நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 4,15,000லேருந்து மைனஸ் பண்ணுறோம். 1,30,000 3,85,000. ஓகே, இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 65,000 இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த அமௌண்ட்டில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,000லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 2,20,000ஆல் டிவைட் பண்ணுங்கள் இன்ட்டு 100. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 29.55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.